ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய 10 ரீசனிங் கேள்விகளுக்கு என்ன படிக்கணுங்கிறது தெரியாமல் பயத்தில் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக தான் நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்ல இருந்து மாஸ்டரிங் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கோர்ஸை நம்மளுடைய மேக்ஸ் கார்னருடைய மொபைல் ஆப்பில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டரிங் ரீசனிங் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸில் வந்து ஒரு 200 ப்ராக்டிஸ் கொஷின் இருக்க மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ரீசனிங்கில் என்ன மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரீசனிங்கில் என்ன மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக ஒரு 200 கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாகவே நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த 200 கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த 200 கேள்விகளுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப்ல இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த 200 கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ரீசனிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணும்பொழுது கிடைச்சிடும். ஸோ ரீசனிங் பற்றின எந்த பயமும் இல்லாமல் அப்கமிங் எக்ஸாம்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ரீசனிங்காக பயப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.